வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் அரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்றைக்காவது இது போல் அரிசி புட்டு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா நம்ம கடையில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு ஒரு ½ இது செஞ்சிடலாங்க. ரொம்ப பஞ்சு போல் இருக்கிற இந்த அரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முன்ன காலத்துலலாம் நம்ம அம்மாக்கள்லாம் அரிசி ஊற வச்சுட்டு இடிச்சிட்டு அதை ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் புட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை போல் புட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. நம்ம கடையில் போனால் இது போல் பாக்கெட் இருந்ததுங்க. நான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்ததுங்க. பஞ்சு போல் நல்லா அருமையாக இருந்துச்சு. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெடிமேட் புட்டு மாவு ஒரு அரை கப் எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ எவ்வளோ அரிசி எடுத்துட்டோமோ, அரிசி மாவு எடுத்துட்டோம், அதே அளவு தண்ணி எடுத்துகிட்டு அரை கப் எடுத்துட்டேங்க. அரை கப் தண்ணி இது மேலே அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்படி கிளறிட்டு பெசரிக்கலாம். பெசரிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறட்டுங்க. ஊறினதை நம்ம பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா எல்லாமே நல்லா ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம உதுத்துக்கலாங்க. இதை இல்லை பொல பொலன்னு உதுத்துக்கலாம். கையில் இது போல் கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கலாங்க. ஸ்பூனாலேயே நம்ம இதை தேய்ச்சி இப்படி விட்டுடலாங்க. இப்போ புட்டு குழல் இருந்ததுன்னா நம்ம அதில் மாவை போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்ப தட்டில் கூட இதை போல் சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதில் இந்த பெசரி வச்ச மாவை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இதை போல் தூவிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இந்த தட்டோடு எடுத்து நம்ம இட்லி பானை உள்ள வச்சிடலாங்க. இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா சாஃப்டான புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம தட்டோடு அப்படியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை ஸ்பூனில் இது போல் நசுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. தேவையான சர்க்கரை ஒரு 4-5 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் இதில் போட்டுடலாம். அதில் வாசனைக்காக நெய் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் அளவு நெய் போட்டு நல்லா இது போல் அழுத்தி பிசைஞ்சிடலாங்க. கிளறிக்கலாம். சாஃப்டான புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம நினச்ச நேரத்துக்கு இது போல் செய்து சாப்பிட்லாம். அருமையான இந்த இன்ஸ்டன்ட் புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.